யானையை கொன்று எரித்து தந்தம் கடத்தின வழக்கில் கைதாகி தப்பி ஓடின நபர் காட்டுக்குள்ள இருந்து சடலமா மீட்கப்பட்டிருக்காரு. வனத்துறையினர் என்கவுண்டர் செய்ததாக மனைவி குற்றம் சாட்டுவது உண்மையா? காட்டுக்குள் நடந்தது என்ன? தர்மபுரி மாவட்டம் பென்னாகரம் அடுத்துள்ள ஏரியூர் காட்டுப்பகுதி. பெண்களின் அழுகுரல் மலைமுகட்டில் எதிரொலித்துக் கொண்டிருந்தது. வனத்துறையினரின் கட்டுப்பாட்டில் இருந்து தப்பித்து ஓடியதாக சொல்லப்பட்ட நபர் அழுகிய நிலையில் சடலமாக கிடந்திருக்கிறார். முகம் சிதைக்கப்பட்டு மேல் சட்டை இல்லாமல் கிடந்த சடலம் பாதிக்கு பாதி மக்கி போயிருந்தது. நடந்தது கொலையா தற்கொலையா என போலீசார் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். கடந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி தர்மபுரி மாவட்டம் ஏமனூர் வனப்பகுதியில் ஆண் யானையை வேட்டையாடி கொன்று எரித்த ஒரு கும்பல் தந்தங்களை கடத்திச் சென்றது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த வனத்துறை அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியிருந்தனர். மாவட்ட வன அலுவலர் ராஜாங்கம் தலைமையில் 5 தனித்தனி குழுக்கள் அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை நடைபெற்றது. ஆனாலும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த சம்பவம் குறித்து மார்ச் 13ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வனத்துறையினருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. அதோடு குற்றத்தை தடுக்க தவறிய வனத்துறை காவலர்கள் 2 சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் கொடுத்த அறிக்கையை ஏற்க மறுத்த நீதிமன்றம் வனத்துறையினரின் நடவடிக்கைகளுக்கு அதிருப்தியும் தெரிவித்தது. இப்படி அடுத்தடுத்து சூடு வாங்கிய ஆபீசர்ஸ் சந்தேகத்திற்குரிய பலரையும் சுற்றி வளைத்திருக்கிறார்கள். விசாரணையின் முடிவில் கொங்கரப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த தினேஷ், விஜயகுமார், கோவிந்தராஜு ஆகிய 3 தான் யானையை கொன்றதாக குற்றம் சாட்டி அவர்களை கைது செய்தனர். பிடிபட்டவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் கோவிந்தராஜின் மகன் செந்தில்தான் மரத்தின் மீது உட்கார்ந்து யானையை சுட்டதாக வனத்துறையினர் தெரிவித்தனர். இதையடுத்து செயல்முறை விளக்கத்திற்காக செந்திலை மார்ச் 18ஆம் தேதி வனத்துறையினர் காட்டுப்பகுதிக்குள் அழைத்துச் சென்றனர். அங்கு வைத்து செந்திலை டெமோ காட்டச் சொல்லி இருந்தனர். அப்போது கையில் விலங்கிடப்பட்ட நிலையில் இருந்த செந்தில் துப்பாக்கியோடு தப்பிச் சென்று விட்டதாக சொல்லப்படுகிறது. இதனை பார்த்து அதிர்ந்து போன அதிகாரிகள் செந்திலை துரத்திச் சென்றும் பிடிக்க முடியவில்லை. இதையடுத்து செந்திலின் குடும்பத்தினரிடம் மீண்டும் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. ஆனால் வனத்துறை கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட்டை செந்திலின் குடும்பம் நம்பவில்லை. செந்திலின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக நினைத்திருக்கிறார்கள். இதனால் செந்திலின் மனைவி காவல்துறையில் புகாரும் அளித்திருந்தார். அதில் வனத்துறை பொய் வழக்கு போட்டு தனது மாமனார், கணவர் ஆகியோரை கைது செய்ததாகவும், தனது கணவர் உயிருக்கு ஏதாவது நடந்தால் அதற்கு வனத்துறை அதிகாரிகள்தான் பொறுப்பு எனவும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் நேற்று காட்டுப்பகுதிக்குள் ஒரு ஆண் சடலம் அழுகிய நிலையில் கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. போலீசார் சென்று பார்த்தபோது சடலத்தின் மீது நாட்டு துப்பாக்கி ஒன்று இருந்திருக்கிறது. முகம் மொத்தமாக சிதைந்து போய் இருந்த நிலையில் செந்திலின் குடும்பத்தார் வந்து அடையாளம் காட்டிய போது அது அவரது சடலம்தான் என கதறி அழுதுள்ளனர். மர்ம மரணம் என வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் வனத்துறைதான் செந்திலை சுட்டு கொலை செய்ததாக அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதை எங்கேயோ பண்ணி எங்கேயோ கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு நாங்கள் தேடுறோம், காட்டுக்குள்ளே போய் தேடுறோம் அப்படின்னு சொன்னோம்ல. தேடுறதுக்கு அனுமதி இல்லை. போலீஸுக்கார தேட சொன்னதுக்கு போலீஸுக்கார ஃபாரஸ்ட் அனுமதி இல்லாத தேட மாட்டோம் அப்படின்னாங்க. இன்னைக்கு பாடி இருக்குது ஃபாரஸ்ட்டுக்கார் தேடணுன்னாங்க. அன்னைக்கும் வந்து தேடிட்டு இருக்கிறோன்னாங்க. இன்னைக்கு மட்டும் பாடி இருக்குது, இன்னைக்கு ஃபாரஸ்ட்டுக்கார் வரலையே. பாடி இருக்குதுன்னா அதே அக்யூஸ்ட் உயிரோடு பிடிச்சிருந்தா இன்னைக்கு இந்த இடத்துல பிடிச்சிருக்காங்கன்னா ஃபாரஸ்ட்டுக்கார் வந்திருப்பாங்க தானே.
இப்போ பாடி இருக்குது, இப்பயும் வரணும்ல. எந்த தகவல் கிடைச்சாலும் அவங்க வரணும்ல. ஏன் வரல? அப்பனா அவங்க தானே பண்ணியிருக்கிறாங்கன்றதுக்கு காரணம். அது மட்டுமல்லாமல் நீதிமன்றத்தில் கொட்டு வாங்கிய வனத்துறை அதிகாரிகள் செந்திலின் உறவினர்களை கொத்து கொத்தாக அழைத்துச் சென்று விசாரணை நடத்தியதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். போலீசாரின் தீவிர விசாரணைக்கு பிறகே முழு உண்மையும் தெரிய வரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.